9.69% வளர்ச்சியுடன் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிக அதிக விகித வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதுவும் பாலின சமத்துவம், அனைத்து பகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி என அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் தொடர்ந்து கவனம் செலுத்தி இந்த சாதனையை நாம் எட்டியுள்ளோம் என்பதுதான் மிகவும் பாராட்டுக்குரியது. 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் எனும் நம் பேரிலக்கை நோக்கி வலிமையோடும் உறுதியோடும் விரைந்து கொண்டிருக்கிறோம் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது 2029 தேர்தலுக்கு பின்னர்தான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான நடைமுறையை ஜனாதிபதி தொடங்குவார் என்றார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஞானசேகரன் தன்னை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு கல்லூரி மாணவிகளை வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவத்தில் 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையை நீதிமன்றம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. டெட் தகுதி தேர்வு சிறுபான்மை நிறுவனங்கள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் பாஜக தனியார் பள்ளிகளுக்கு தன்னிச்சையாக கல்வி கட்டணத்தை உயர்த்தும் அதிகாரத்தை வழங்கியது. இதன் மூலம் கல்வி முறையை கல்வி மாஃபியாக்களிடம் ஒப்படைத்து உள்ளது என ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. 2024ஆம் ஆண்டு பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு, பீகார், இமாச்சல், புதுச்சேரி மாநிலங்களுக்கு கூடுதல் நிதியாக 280.35 கோடி ரூபாய் ஒதுக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்திற்கு 522.34 கோடி ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கை சென்றுள்ள இந்திய பிரதமர் மோடி இலங்கை அதிபரிடம் தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பிரதமர் மோடிக்கு இலங்கை நாட்டின் உயரிய விருதான மித்ரா விபூஷணா விருது வழங்கப்பட்டது. அந்த விருதை மோடிக்கு அதிபர் அனுர குமார திசநாயக்கே அணிவித்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற்று தொடரை 3-0 என கைப்பற்றியது. முன்னதாக நடைபெற்ற T20 தொடரை 4-1 என கைப்பற்றியிருந்தது. மும்பைக்கு எதிரான போட்டியில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பந்து வீசி முடிக்காத காரணத்தில் லக்னோ அணி கேப்டன் ரிஷப் பண்ட்டுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மீண்டும் நோட்புக் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட திக்விஜய் சிங்கிற்கு அபராதம் விதிக்கப்பட்டது.